மணிமாறன், தற்போது உலகம்பட்டியிலே ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது ஊர் பெரியதனர்கள் ஊர்வலமாக தாரை தப்பட்டையுடன் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வேட்டி துண்டுகள், அதே போல் மாடுபிடி வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக தான் வேட்டி துண்டுகளை ஊர்வலமாக கொண்டு வந்தார்கள். தற்போது இந்த வாடிவாசலுக்கு மேலே உள்ள மேற்கூரையில் அமர்ந்திருக்கக்கூடிய சார் ஆட்சியர் ஆகாஷ் தலைமையிலான குழு அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாடிவாசலிருந்து ஊர் காளைகளும் கோயில் காளைகளும் அவுழ்த்துவிடப்பட உள்ளன. இங்கே இருக்கக்கூடிய வாடிவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் சில மணி துறைகளில் உலகம்பட்டி ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது. அதற்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பரிசு பொருட்களும் ஆங்காங்கே அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த உலகம்பட்டி சுற்றியுள்ள உள்ள கிராமப்பகுதி ஃபுல்லாகவும் போடப்பட்டுள்ளனர். ஆங்காங்கே தடுப்பு வேலைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு இப்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க உள்ளது. மணிமாறன். வீரமணிகண்டன், 400க்கும் அதிகமான காளைகள் அங்கே களத்தில் இருப்பதாக சொன்னீர்கள். 400க்கும் மேற்பட்ட காளைகள் என்பதால் ஒரே ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்தெந்த ஊர்கள் இருந்து தான் காளைகள் அங்கே வந்திருக்கின்றன? மணிமாறன், ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கிய பிறகு சட்ட மசோதா கொண்டு வந்த பிறகு முதல் முறையாக திண்டுக்கல் மாவட்ட உலகம்பட்டியில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது சொல்லலாம். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டை பங்கேற்பதற்காக ஆர்வமாக பல்வேறு மாவட்டங்களில், தென் மாவட்டங்கள் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல், அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த உலகம்பட்டி ஜல்லிக்கட்டிற்கு பங்கேற்பதற்காக வந்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் மாடுபிடி வீரர்களும் அதிக அளவு சிவகங்கை, புதுக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், அலங்காநல்லூர், காரைக்குடி ஆகிய பகுதிகளிலிருந்தும் இந்த மாடுபிடி வீரர்கள் 300க்கும் மேற்பட்டோர் களத்தில் உள்ளனர். இந்த சீரிப்போலும் காய்களை பிடிப்பதற்காக அந்த மாடுபிடி வீரர்கள் தயாராக உள்ளனர். அந்த காட்சியில நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். தற்போது ஊர் மாடுகள் அவுத்திடப்படப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஊர் மாடுகளும் கோயில் மாடுகளும் அவுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. மணிமாறன். வீரமணிகண்டன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக சிறப்பு விருந்தினர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? அங்கு இருக்கும் அந்த காளையர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், நீங்க நேரடியாக பார்க்கலாம். தற்போது இங்க வந்திருக்கக்கூடிய உலகம்பட்டி ஜல்லிக்கட்டு வந்திருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்களுக்கு ஊர் மக்கள், பெரியதனக்காரர்கள் கௌரவப்படுத்தி வருகிறார்கள். தற்போது சார் ஆட்சியர் இருக்கிறாரு. இது மட்டுமல்ல, அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மேடையில் இருக்காங்க. இது மட்டுமல்ல, போலீஸ் அதிகாரிகள், ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி தலைமையிலான போலீஸ் அதிகாரிகள் இங்கே இருக்காங்க. அவங்கள கௌரவப்படுத்தும் பணி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு பணி துவங்க உள்ளது. இங்கே களத்தில் குளிக்க உள்ள, சீரிப்பாயை காய உள்ள இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஏகப்பட்ட பயிற்சிகள். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஜல்லிக்கட்டுக்காகவே கடந்த 3 மாதங்களுக்கு மேலாகவே ஆயத்த பணிகள் காளைகளுக்கு வழங்கப்பட்டது. நீச்சல் பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது, நடைப்பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது, மாடுபிடி வீரர்களுக்கும் தனிப்பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது, மண்குத்தும் பயிற்சிகளும் மாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ தயார் நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அலங்காரத்துடன் சீரிப்பாய வாடிவாசல் மூலமாக நேர்த்தியாக நின்றிருக்கும் காட்சியை தான் நான் காண முடிகிறது. மணிமாறன். வீரமணிகண்டன், அங்க இருக்கும் காளையர்களுக்கும் சரி, அங்க இருக்கும் பொதுமக்களுக்கும் சரி, அடிப்படையான தேவை, இந்த குடிநீர் உள்ளிட்ட வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? அது குறித்த ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? விரிவா சொல்லுங்க. மணிமாறன், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த உலகம்பட்டி ஜல்லிக்கட்டை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து குவிந்துள்ளனர். குறிப்பாக வெளி மாவட்டங்களில் அதிகமான இளைஞர்களும் மாடுபிடி வீரர்களும் பெண்களும் அதிகமாக காணப்படுகிறார்கள். இவர்களுக்கான தேவைகளை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. இது மட்டுமல்ல, ஊர் மக்களும் ஊர் பெரியதனக்காரர்களும் குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள் இவரெல்லாம் செய்துள்ளனர். இவர்கள் ஆங்காங்கே இவர்களுக்கு அவ்வப்போதும் தண்ணீர் பாட்டில்கள் நிரப்பி வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய இருக்கைகள், அந்த கயிறுகள் அவுராமல் இருக்க சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. ஏன்னா
ஒரு லெவலுக்கு மேலே அந்த இருக்கைகளில் அதிக போயிட்டா மேடைகள் சரிய வாய்ப்பு உள்ளதாக, அதனால அந்த சோதனைக்கு உட்பட்ட பிறகு ஆட்கள் அமர வைக்கப்படுறார்கள். குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அந்த கேலரியில் அமர வைக்கப்படுகிறார்கள். முழு பாதுகாப்புடன் முழு தகுதியுடன் இந்த உலகம்பட்டி ஜல்லிக்கட்டு மாவட்ட முழு கண்காணிப்புடன் நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டானது உலகம்பட்டியில் துவங்கப்பட உள்ளது. மணிமாறன். வீரமணிகண்டன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. ஏராளமான காளைகளும் காளையர்களும் அங்கே தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் முக்கியமான பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளை கூட நாம் பார்த்திருந்தோம். இந்த போட்டிகளை கண்டுகளிக்க ஏராளமான பொதுமக்களும் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்கமாக சொன்னீர்கள். இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்க நேற்று வரை 888 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களுடன் இருக்கும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் பேசலாம். ஹரிகிருஷ்ணன், அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மணிமாறன், பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் இந்த அவனியாபுரத்தில் உள்ள ஜல்லிக்கட்டானது 2 ஆண்டுகள் தடைபெற்றிருந்த நிலையில் 3வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகின்றது. இப்போ நீங்களே நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது வாடிவாசல் முன்பாக அனைத்து பணிகளும் தற்போது வாடிவாசல் என்பது கோவில் முறைப்படி அங்கு அவர் மூர்த்த கால் ஊண்டி வாடிவாசல் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. பனை மரங்களால் மற்றும் பலகையால் அடைக்கப்பட்ட வாடிவாசல் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. தவிர இங்கு அதாவது விருந்தினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அமர்வதற்கு இந்த வாடிவாசல் அருகிலேயே 2 மேடைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த மேடைகள் அமைக்கும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா இங்கு இருந்து டபுள் பேரிகேடு என்று சொல்லப்படுகிற அந்த 2 அடுக்கு தடுப்பு வேலிகளும் அங்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறதுன. இந்த இடத்தை பொறுத்தளவுக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடுகளில் ஏராளமான அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அது தவிர விழா கமிட்டியினர் ஊர் பொதுமக்களும் இணைந்திருக்கிறார்கள். அதாவது இங்கு பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி மட்டுமல்லாது காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒன்றிணைத்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 அடுக்கு தடுப்பு வேலிகளை முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 2 அடுக்கு தடுப்பு வேலி போடப்பட்டிருக்கிறது. கம்பி வலைகள் அடைக்கப்பட்டிருக்கும். யாருக்கும் காயம் ஏற்பட்டு பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கூடாது. இந்த தடுப்பு வேலிக்கு பின்புறமாக இருந்துதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அவனியாபுரத்தில் இந்த நேற்று வரை 2 நாட்களாக காளைகளுக்கான பதிவு 888 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3வது நாளாகவும் பதிவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தவிர வீரர்களுக்கான பதிவு இன்று துவங்கி இருக்கிறது. இன்று பிற்பகலுக்குள் வீரர்களுக்கான பதிவு முடிவடையும் என வருவாய்த்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வருவாய்த்துறையினர் பல குழுக்களாக பிரிந்து வீரர்களிடம் அவரிடம் இருக்கும் அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு, புகைப்படங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான அங்கு ஏற்கனவே உள்ள காயங்களையும் அவர்கள் வைத்து அதன் அடிப்படையில் அவர்கள் பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து முன்னேற்பாடுகளை பொறுத்தளவுக்கு மிக தீவிரமாக செய்யப்பட்டு வந்திருக்கிறது. நாளை காலையில் 8 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டானது முறைப்படி துவங்கி இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யும் பணியில் அனைத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மணிமாறன். ஹரிகிருஷ்ணன், நீங்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரிகிறது எந்த அளவுக்கு துரிதமாக, எந்த அளவுக்கு விறுவிறுப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை நடைபெறும் அந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இணைப்பிலேயர்கள் தொடர்ந்து பேசலாம். ஜல்லிக்கட்டு இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அங்கு உலகம்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எந்த நிலையில் தற்போது இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் பேசலாம். வீரமணிகண்டன், போட்டி தொடங்கியாச்சா? இன்னும் அந்த கோயில் காளையை ஏன் அவிழ்த்து விடலை? இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? மணிமாறன், தற்போது உலகம்பட்டி ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்படுது. இந்த தாமதத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள் தவிர மற்ற களத்தில் உள்ள பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஊர் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு துவங்க உள்ளதால் ஊர் பொதுமக்கள் ஒலிபெருக்கில் தெரிவிக்கையில் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்தார்கள். அதாவது ஜல்லிக்கட்டு தடை நீக்கி தந்த இளைஞர்கள், மாணவர்கள் தமிழச்சிக்கு நாங்கள் தடை வழங்குகிறோம் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார்கள். அதே போல அந்த தடை நீக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மத்திய மாநில அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த பகுதி மாடுபிடி வீரரை தவிர பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணியில் இந்த ஊர் பொதுமக்கள் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறோம். மாடுபிடி வீரர்கள் சரியாக தயாராக உள்ளார்கள். இன்னும் சில மணித்துளி நேரத்தில் இந்த கோயில் மாடு அவுழ்த்திடப்படுகிறது வாடிவாசலிருந்து. அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக ஜல்லிக்கட்டு காளைகள் சீரிப்பாய காட்சியை காண உள்ளோம். இன்னும் சில மணித்துளிகளில் இந்த உலகம்பட்டி ஜல்லிக்கட்டில் அவருடன் எதிர்பார்த்த ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது. மணிமாறன். வீரமணிகண்டன், இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறதாக சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரம்பிக்க போற இந்த போட்டி எவ்வளவு நேரம் நீளும்? ஏன்னா 400க்கும் அதிகமான காளைகள் இதில் பங்கெடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். எவ்வளவு நேரம் இந்த போட்டி நீளும்?
மணிமாறன், அதாவது இப்போது 500க்கும் மேற்பட்ட காளைகள் அதிகமான காளைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதனால இந்த ஜல்லிக்கட்டு நேரம் 5 மணி வரை, மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளதாக ஊர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள். அதற்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கிறது. தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பமாக போகிறது. கோயில் காளையை அவுத்தவர்கள் தற்போது சார் ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் கொடியேசத்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்கிறார். அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். தற்போது வாடிவாசல் வழியாக ஊர் காளைகள் அவுத்துவப்படுகிறது. அதை நேரடி காட்சி அதனை நேரடியாக ஒளிப்பதிவாளர் இந்திரகுமார் காமிச்சிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக ஊர் காளையான கோயில் காளை வாடிவாசலிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரப் போகிறது. அந்த நேரடி காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது ஊர் காளைகள் கன்றுகளை அப்புறப்படுத்தும் படியில அந்த ஊர் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம். தற்போது கோயில் காளை அவுத்தரப்படுகிறது. அந்த காளை தான் வந்துட்டு இருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சியிருக்காரு. இதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக ஜல்லிக்கட்டு காளைகள் வரவுள்ளன. மணிமாறன், வீரமணிகண்டன், கோயில் காளை வெளியே வந்து விட்டது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக காளையர்கள் அங்கே காளையை அடக்குவதற்காக மிகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீறி வரும் காளையை நாங்கள் அடக்கியே தீர்வோம் என்கிற முனைப்போடு அங்கே காளையர்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த போட்டியை பார்ப்பதற்காக ஏராளமான மக்களும் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அதையும் பார்க்க முடிகிறது. கோயில் காளைகள் வந்த பிறகு அடுத்ததாக இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் அந்த காளைகள் தற்பொழுது வெளிவர தயாராக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை முதலே திண்டுக்கல் உலகம்பட்டி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த நேரலையை தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கு பல்வேறு அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியினை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நமக்கு செய்தியாளர் வீரமணிகண்டன் தொடர்ச்சியாக செய்திகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். பல்வேறு தரப்பிலிருந்தும் அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளும் அங்கே பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. வாடிவாசல் வழியாக கோயில் காளை வெளியே வந்த பிறகு சீறி வரும் காளை எப்பொழுது வெளியே வரும் என்கிற எதிர்பார்ப்போடு அங்கே காளையர்கள் குவிந்திருக்கிறார்கள். அடக்குவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரலையில். வீரமணிகண்டன், ஆரம்பத்தில் சொல்றீங்க இப்போ 250 காளைகள் அங்கே வந்து போட்டியில் பங்கெடுத்திருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் 350, அதுக்கப்புறம் 450, இப்போ 500க்கும் அதிகமான காளைகள் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நடக்க போற இந்த போட்டியில் பங்கெடுக்க எத்தனை காளைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு? மணிமாறன், தற்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கோயில் காளைகள் அவுத்தரப்பட்டன. இதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக ஜல்லிக்கட்டு காளைகள் அவுத்தரப்படுகிறது. நீங்களே பார்க்கலாம். சீர்வரும் காளைகளை அடக்குவதற்காக மாடுபிடி வீரர்கள் தயாராக உள்ளார்கள். அங்க நீங்க நேரடியாக பார்க்கலாம். அந்த காளை களத்திலே மாடுபிடி வீரர்களுக்கு மத்தியிலே விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த காட்சியில நேரடியாக பார்க்கறீங்க. அங்க பார்க்கலாம் சீறி வந்த காளைகளை மாடுபிடிகள் அந்த சிமில் மூலமாக பிடிக்கப்படுவார்கள். அது பிடிபடாத மாடாக மாறியது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகள் அவுத்தரப்பட்டு வருகிறது. அதை ஆர்வமாக மாடுபிடி வீரர்கள் பிடித்து வருகிறார்கள். மாடை பிடித்த மாடுபிடி வீரருக்கு தற்போது ஒரு வேட்டி அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம். வீரமணிகண்டன், நாம் பார்த்திருந்தோம் ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசல் வழியாக அவுத்துவிடப்படுகிறது. வீரமணிகண்டன், நாம் பார்த்திருந்தோம். ரொம்ப வீரமாக அந்த காளை வெளியே வந்தது. பார்ப்பதற்கு ஒரு சிறிய காளை போன்ற தோற்றமாக இருந்தாலும் தன்னுடைய திமிலை வீரர்களுக்கு கொடுக்காமல் ஒரு விடாப்பிடியாக அது இருந்து களத்தில் நின்று விளையாடி அதுக்கப்புறம் புறப்பட்டு சென்றிருக்கிறது. சிறிது நேரமே பிடித்தாலும் கூட அந்த காளையரை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த காளைகளை அங்கிருக்கும் இளைஞர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காளைக்கும் இன்னொரு காளைக்கும் ஒரு இடைப்பட்ட இடைவெளி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு காளையாக வாடிவாசல் வழியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காளை தான் வருவதை, அந்த காளையை எதிர்நோக்கி இத்தனை இளைஞர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் அதனை அடக்கியே தீர வேண்டும், அதன் திமிலை நாம் பிடித்தாக வேண்டும் என்கிற முனைப்போடு அங்கே இளைஞர்கள் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக களத்தில் எவ்வளவு வீரர்கள் இருக்கிறார்கள் வீரமணிகண்டன்? தற்போது நீங்க பார்க்கலாம். அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி போயும் காட்சிகளை பார்க்கலாம். நம்மளோட ஒளிப்பதிவாளர் நேரடியாக வாடிவாசலிருந்து வந்த
சீரிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடிவில் அடக்க முயன்றனர். ஆனால் அந்த காளையானது சீரிப்பாய்ந்து சென்றது. அந்த மாடு வெற்றி பெற்ற மாடாக பரிசு பொருள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த வாடிவாசலுக்கு எதிரே மாடுபிடி வீரர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் மாடுகளை சீறி வரும் காளைகளை அடக்குவதற்காக துள்ளி பாய்ந்த காட்சியை நாம் நிறைய காண்கிறோம். இங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த காட்சிகள். அதாவது ஒரு மாடு வந்த பிறகு அடுத்த ஒரு 30-40 இடைவெளியில் நிமிடத்திலே அடுத்த மாடுகள் விடுகிறது. ஏனென்றால் அதிகமான ஜல்லிக்கட்டு காளை வந்ததால் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மாடுகள் இங்க தொடர்ந்து அவிழ்த்து விடப்படுகிறது. இப்ப நீங்க பார்க்கலாம் சின்ன கன்றுகளாக இருந்தாலும் கூட காளைகள் சீரிப்பெறும் காட்சிகள் தான் வாடிவாசலிருந்து அந்த காட்சியை நிறைய பார்த்துக்க முடியுது. அதனையும் மாடுபிடி வீரர்கள் துல்லியமாக அடக்க முயன்றார்கள். ஆனால் அந்த மாடு பிடிவிடாமல் சென்றது. அந்த மாடு பிடிவிடாமல் சென்ற பரிசு பொருட்கள் வாங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 30-40 நிமிடங்கள் செகண்ட்களில் அடுத்தடுத்து மாடுகள் வாடிவாசல் வழியாக வந்துட்டு இருக்கு. மணிமாறன், வீரமணி கண்டன், வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளையும் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை அடக்குவதற்கு காளையர்கள் அங்கே தயாராக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் திமிலை பிடித்தால் கூட அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஆனாலும் இதுவரை ஒரு காளையை யாரும் முழுமையாக அடக்கவில்லை என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேரலையில். இது குறித்த செய்தியையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு குறித்து அதனுடைய விதிமுறைகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழக மாநில செயலாளர் செல்வ கணபதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடும் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தப்பான இம்ப்ரெஷன்ஸ் இப்படி தான் உண்டாகுது. இப்போ ஃபோர்ட் அஸ்பைரே எடுத்துக்கங்களேன். இதோட சர்வீஸ் காஸ்ட்டை பத்தி கேட்டதுமே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 5வது வருஷம் கூட இதோட காஸ்ட் 3000.